நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மெட்ராஸ் ஸ்டைல்ல வந்து பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு, தண்ணி எடுத்து. 1 கிலோ சிக்கன், 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஈக்குவலாக நான் போடுறேன், அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/4 லிட்டர் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது, 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், பிரியாணிக்கு தாளிக்க தேவையான பொருட்கள். 400 கிராம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கு, 3 தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு எலுமிச்சம்பழம், புதினா கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சுருக்கோம், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வாங்க இப்போ பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 100 எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு நெய், பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அடுத்ததாக வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். அடுத்ததா தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து சிக்கன்ல இதாக வரும். அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் தக்காளியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பதான் வந்து சிக்கன் மசாலா நல்லா இறங்கும். சிக்கனோட மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம்.
நம்ம ரைஸ்க்கு ஈக்குவலாக வந்து சிக்கன் சேர்க்கும் போது வந்து அதோட ஃப்ளேவரே வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க லெமனை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைஸ் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வெயிட்ரு போடலை. ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போடுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம விசிலே விட போகிறதில்ல, ஜஸ்ட் வெயிட் மட்டும் போட்டுக்கலாம். மேலே வந்து புதினாவை மீதி இருக்க புதினாவை போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு தான் போட்டுக்கலாம். விசில் விட தேவையில்லை. விசில் வந்து சும்மா தம்முக்காக தான் போட்டது. நம்ம வந்து விசில்லாம் விட தேவையில்லை. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம்மன்னு இருக்கு. ரொம்ப கிண்டி விட்டுறாதீங்க. லைட்டாக மேலே மட்டும் அப்படி பாருங்க எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா கமன்னு மெட்ராஸ் ஸ்டைல் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்றதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.